அண்மை செய்தி. ஆரப்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 1 லட்சம் செல்போன் எண்களை பகுப்பாய்வு செய்து வரும் போலீசார். சம்பவத்தன்று நெல்லூர் ரயில் நிலையத்தில் பதிவான சுமார் 1 லட்சம் செல்போன் எண்கள் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன. செல்போன் எண்களை கொண்டு குற்றவாளியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். நெல்லூர் நோக்கி சென்ற மின்சார ரயிலில் குற்றவாளி பயணித்த நிலையில் ஆந்திராவில் 9வது நாளாக போலீசார் விசாரணை. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன், வணக்கம். விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம் ரம்யா. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமி விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா காட் தலைமையில் காஞ்சிபுரம் எஸ்பி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி ஆகியோர் முன்னிலையில் தொடர்ந்து ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதில் எஸ்பி விவேகானந்த சுக்லா மற்றும் கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீ உள்ளிட்ட 4 டிஎஸ்பிகள், காவல் ஆய்வாளர்கள் ஆகியோர்கள் தொடர்ந்து ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதில் தொடர்ந்து குற்றவாளி 9 நாட்களாக பிடிபடாத உள்ள நிலையில் தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரம் காட்ட தொடர்ந்து அவர்களை அறிவுறுத்தி அப்பகுதியில் ஆரம்பாக்கம் பகுதியில் உள்ள செல்போன் கோபுரம் மற்றும் நெல்லூர் பகுதியில் உள்ள செல்போன் கோபுரங்கள் ஆகியவற்றில் தொடர்ந்து பதிவான சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட செல்போன் எண்களின் பதிவுகளை கொண்டு தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் பிஎஸ்என்எல் தகவல் தொழில்நுட்ப குழு வல்லுநர்களை கொண்டும் அங்கு பதிவாகியுள்ள எண்களை பகுப்பாய்வு செய்து தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்ய தீவிரம் காட்ட வேண்டும் எனவும் தொடர்ந்து ஆலோசனை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே அதிமுக, தவேக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றவாளியை கைது செய்ய கோரி ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முன்பாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்ய தனிப்படை போலீசாரை அறிவுறுத்தியுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.